வணக்கம். நம்ம இன்னிலேருந்து புதுசாக எக்ஸ்பிளைனர் சீரீஸ்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் போட்டுட்டு வரோம். அதில் உங்களுக்கு அன்னன்னைக்கு நடக்கிற ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் அதில் கிடைக்கும். சில கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஃபேக்ட்ஸை தாண்டி சில எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு தேவைப்படும். அந்த எக்ஸ்பிளனேஷனை தான் நம்ம எக்ஸ்பிளைன்டுன்ற இந்த வீடியோ சீரீஸில் கொடுத்துட்டு வர போகிறோம். தினமும் ஏதோ ஒரு டாபிக் எடுத்து அதை இன்டெப்த்தாக அதோட பேக்ரவுண்டு, எவல்யூஷன், பாசிட்டிவ், நெகட்டிவ்ஸ் இந்த மாதிரி இன்டெப்த் ஆங்கிளில் அந்த ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனையும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு குரூப் 1 மெயின்ஸோ இல்லை குரூப் 2 மெயின்ஸோ எழுத போகிறீங்க அப்படின்னா தினமும் இந்த வீடியோஸை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இது ரிலேட்டட் ப்ரிப்பரேஷன் இருக்கிறாங்க, குரூப் 1 குரூப் 2 ப்ரிப்பரேஷனில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை சஜஸ்டும் பண்ணுங்கள். இப்போ நம்ம இன்னைக்கு எக்ஸ்பிளைன்டு வீடியோவோட முதல் செஷனுக்கு போயிடலாம். இன்னைக்கு செஷன் வந்து E20 ஃபியூலை பற்றினது. ஸோ அரசாங்கம் ரீசெண்டாக இந்த E20 ஃபியூல், அதாவது 100% பெட்ரோலில் 20% பெட்ரோலை எடுத்துட்டு 20% எத்தனால அதில் கலக்க போகிறாங்க. இப்போ இதை தான் E20 ஃபியூலுன்றோம். இப்போ இந்த ஃபியூலை கவர்மெண்ட் பரவலாக்கிட்டாங்க. எல்லா பங்க்லேயும் உங்களுக்கு E20 ஃபியூல் தான் இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. சரி, ஓகே. முதல்ல இந்த எத்தனால் பிளண்டட் பெட்ரோல் இந்த ஸ்கீம் எப்போலேருந்து இருக்குது அப்படின்னா 2003 நம்ம லான்ச் பண்ணோம். ஆனால் இப்போ பெருசாக வேகம் எடுக்கலை. அதுக்கப்புறம் இந்த புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்கீம் கொஞ்சம் வேகம் எடுத்துச்சு. 10% பிளெண்டிங் டார்கெட்டை நம்ம 2022 அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் கொடுத்துருந்தோம். அதை அச்சீவ் பண்ணிட்டோம். 20% பிளெண்டிங் டார்கெட்டை 2030 அச்சீவ் பண்ணணுன்றது தான் ஆக்சுவலாக நம்மளோட கோல். ஆனால் ஏன் சார் 2026 அப்போ E20 ஃபியூலை கொண்டு வந்துட்டாங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு காரணம் இப்போ நடக்கக்கூடிய US ஈரான் போர். இந்த போர் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா ஹார்முஸ் வழித்தடத்தை ஈரான் பிளாக் பண்ணிட்டான். நம்மளுக்கு வர வேண்டிய க்ரூட் ஆயில் வர மாட்டேங்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அந்நிய செலாவணி, க்ரூட் ஆயில் வரல, க்ரூட் ஆயில் வரத்து குறையுது. அப்போ வரத்து குறைஞ்சா ரேட்டு ஏறுது, க்ரூட் ஆயிலோட ரேட்டு ஏறுது. அப்போ நான் அந்நிய செலாவணியில் நம்மளுக்கு அதிகமான காசு க்ரூட் ஆயிலை வாங்குறதுக்கு செலவாகுது. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுது? ஆல்டர்னேட் ஃபியூலை நோக்கி போக பார்க்குது. சோலாரு, விண்டு மில்லு எல்லாம் பண்ணலாம். ஆனால் அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்மந்தப்பட்டது. ஸோ அதெல்லாம் உடனே நீங்கள் தீர்வை தேடி எடுக்க முடியாது. ஒரு 2-3 வருஷம் சோலார் ஸ்கீம் எல்லாம் லான்ச் பண்ணி அதை ப்ரொமோட் பண்ணி அதை எல்லாரும் யூஸுக்கு கொண்டு 2-3 இயர்ஸ் ஆகிடும். பட் நமக்கு இன்னைக்கு தேவை, இன்னைக்கு அவசரம். அவன் பிளாக் பண்ணிட்டான் ஹார்முஸ் ஸ்ட்ரெயிட்டை. அப்போ ஆல்டர்னேட் ஃபியூல் உடனே நம்ம கண்ணுக்கு என்ன தெரியுதுன்னா எத்தனால் தான். இப்போ 2030 டார்கெட்டை அட்வான்ஸ் பண்ணி 2026 பிளெண்டு பண்ணிடுவோம் அப்படின்ற முடிவுக்கு அரசாங்கம் தள்ளப்படுது. எதனால்னா இந்த US ஈரான் உக்கிரமான அந்த போர்னால. சரி, ஓகே. ஸோ இப்போ இதுக்கு இன்னொரு பேக்ரவுண்ட் என்ன? ஏன் அரசாங்கம் இந்த E20 ஃபியூலை இன்னும் புஷ் பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 85% க்ரூட் ஆயிலை இந்தியா இறக்குமதி தான் செய்யுது. வெறும் 15% அளவுக்கு தான் நம்ம உள்நாட்டு உற்பத்தி நடக்குது. அப்போ நீங்க இறக்குமதி பண்றீங்க அப்படின்னா உங்க கைவசம் என்ன இருக்கணும்னா டாலர் இருக்கணும். எந்த நாடா இருந்தாலும் சரி, என்ன வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு டாலர் வேணும். அப்போ நீங்க டாலரை எப்படி சம்பாதிக்க முடியும்னா உங்க நாட்டிலேருந்து நீங்க எதையாவது ஏற்றுமதி பண்ணீங்கன்னா உங்களுக்கு டாலர் வரும். அப்போ நம்ம 85% க்ரூட் ஆயிலை இறக்குமதி பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு டாலர் செலவாகுது. கையில் இருக்கிற டாலரை கொடுத்து எண்ணெயை வாங்குறோம். அப்போ இப்போ போர்னால எண்ணெய் ரேட்டு ஏறுது. அப்போ நம்ம கையிலேருந்து செலவாகக்கூடிய டாலர் என்ன ஆகுது? அதிகமாகுது. அதிகமான காசை நம்ம செலவு பண்ண ஆரம்பிக்கிறோம். ஏன்னா அந்த போர்னால ஏற்பட்ட விலையேற்றத்தினால. இது மட்டும் இல்லை, வேல்யூ டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 10-12 லட்சம் கோடி இந்தியா இந்த க்ரூட் ஆயில் இறக்குமதிக்கு மட்டும் செலவு பண்ணுது. அப்போ இதில் 20% நீங்கள் மிச்சம் பண்ணிட்டீங்க, எத்தனால கலந்துட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி இந்தியாவுக்கு அந்நிய செலாவணியில் மிச்சமாகுது. இந்த 1.5 லட்சம் கோடியை வேற ஏதாவது ஸ்கீம்ஸுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணலாம்? செலவு பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த E20 ஃபியூலை லான்ச் பண்ணதுக்கான பேக்ரவுண்டு. அதான் கவர்மெண்ட்டோட திங்கிங். நம்ம இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த E20 ஃபியூலில் 50% அளவுக்கு கார்பன் மோனாக்சைடோட எமிஷன் குறையுது. ஒரு பக்கம் அந்நிய செலாவணி மிச்சமாகுது, ஒரு பக்கம் எமிஷன் குறையுது. ஸோ உங்களுக்கு கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங்க்கு இந்த ஸ்கீம் யூஸ் ஆகுது. இன்னொரு பக்கம்
இந்த எத்தனால ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் யார்கிட்ட வாங்குறாங்க அப்படின்னா டிஸ்டிலரிஸ் கிட்ட இருந்து வாங்குவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மார்க்கெட் எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். ஒரு விவசாயி ஒரு கரும்பு போடுறாருன்னு வைங்களேன், கரும்போ இல்லை எத்தனால் எடுக்கக்கூடிய ஏதோ ஒரு பயிர் போடுறாரு. அதை என்ன பண்ணுவார்னா டிஸ்டிலரி கொண்டு போய் அவர் ஃபிக்ஸடு ரேட்ல வித்துருவார். இன்னைக்கு ஒரு லிட்டரு அரௌண்ட் 71 ரூபாய் 86 காசுக்கு போகுது எத்தனால். ஸோ அந்த டிஸ்டிலரிக்கு அவர் என்ன பண்ணுவார், சுகர் கேன் அவரோட அறுவடை பண்ண அந்த சுகர் கேனை வித்துருவார். இப்போ டிஸ்டிலரி வாங்கிக்கும், சுகர் கேனை கரும்பை வாங்கி அது எத்தனாலா மாற்றி அந்த எத்தனால ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு வித்துரும். இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லிட்டரு 71 ரூபாய் 86 காசுக்கு வாங்குறாங்க. இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸு ஒரு பக்கம் க்ரூட் ஆயிலை வாங்கி சுத்திகரிப்பு பண்ணும், வெளிநாட்டிலேருந்து க்ரூட் ஆயிலை வாங்கி சுத்திகரிப்பு பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் டிஸ்டிலரிஸ் கிட்ட இருந்து எத்தனால வாங்குவாங்க. 20% எத்தனால 80% பெட்ரோல் கூட இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் கலந்து பெட்ரோல் பங்குக்கு சப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி தான் ஆப்ரேட் ஆகுது. இப்போ ஒரு லிட்டரு 71 ரூபாய் 86 காசு ஏன் அவ்வளோ அதிகமான ரேட் எத்தனாலுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபார்மர்ஸ்க்கு பெனிஃபிட் கிடைக்கணும், விவசாயிக்கு அந்த அமௌண்ட் போய் சேரணும். அப்போ தான் அவன் அடுத்து மோட்டிவேட் ஆகி அந்த பயிரை வளர்ப்பான். அவனுக்கு லாபம் வரல அப்படின்னா வளர்க்க மாட்டான். அவன் வளர்க்கலன்னா எத்தனால் கிடைக்காது, அந்நிய செலாவணி மறுபடியும் பழைய கேஸ்க்கு நம்ம போயிடுவோம். ஸோ அப்போ இந்த எத்தனால் ரேட்டை அதனால தான் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, விவசாயிக்கு போய் சேரட்டும் அந்த காசு அப்படின்ற நோக்கம்தான். ஸோ இதனால தான் இந்த ஸ்கீமை நம்ம இவ்வளோ ஃபோக்கஸ்டாக கவர்மெண்ட் வந்து இப்போ கொண்டு போகுது. ஸோ அடுத்து இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சார் சரி சார் இதில் இவ்வளோ நன்மைகள் இருக்குன்னு சொல்கிறீங்க, அப்போ நெகட்டிவ்ஸ் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டால் நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த எத்தனால் பிளெண்டட் ஃபியூலை நம்ம யூஸ் பண்ணுறதுனால 3-7% நம்மளோட ஃபியூல் எஃபிஷியன்சி குறையுது. சார் இப்போ நீங்கள் பெட்ரோல் போடுறீங்க, பெட்ரோல் போட்டு அதில் ஒரு லிட்டருக்கு ஒரு 50 கிலோமீட்டர் போகிறீங்கன்னு வைங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு பைக் ஒரு 50 கிலோமீட்டர் போகிறீங்க. இப்போ நீங்கள் எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் யூஸ் பண்ணுறீங்க, 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கிலோமீட்டரு மைலேஜ் வந்து 45-43 குறைஞ்சிரும். சரி ஓகே குறையுது சார், அப்போனா வந்து இந்த ஃபியூலோட ரேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே பெட்ரோலோட ரேட்டுக்கு தான் இந்த ஃபியூலை கவர்மெண்ட் விற்குது. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன காரணம் தான், இந்த எத்தனாலில் வரக்கூடிய காஸ்ட்டு ஃபார்மர்ஸ்க்கு போட்டோம்னு சொல்லி ஹை ப்ரைஸ் வச்சு ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் அந்த ஹை ப்ரைஸ் கொடுத்து தான் டிஸ்டிலரிஸ் கிட்டேருந்து வாங்குது. டிஸ்டிலரிஸ் அந்த காஸ்ட்டை ஃபார்மர்ஸ்க்கு தள்ளிடுவாங்க. ஸோ ஃபார்மர்ஸ் அல்டிமேட்டாக இதில் பெனிஃபிட் ஆகுறாங்க. சார் அதுக்காக நான் என் பாக்கெட்லேருந்து அதிகமான காசை கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வாங்குறதுனால நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் அதிகம். சார் நீங்கள் டைரெக்டாக பாக்கெட்லேருந்து இன்றைக்கி காசு போகுதுன்னு பார்க்கலாம், நாளைக்கு உங்களுக்கு நல்ல ரோடு கிடைக்கும், நாளைக்கு உங்களுக்கு நல்ல கால்வாய் ஃபெசிலிட்டி கிடைக்கும், ஸ்ட்ரீட் லைட்டு கிடைக்கும், புது கவர்மெண்ட் ஸ்கீம் கிடைக்கும், இல்லை உங்கள் சித்தப்பாவோ பெரியப்பாவோ விவசாயம் பண்ணலாம், சுகர் கேனை வளர்க்கலாம், அவங்களுக்கு அந்த காஸ்ட் ரிட்டர்ன் அதிகமான பணமாக கிடைக்கும். ஸோ பொருளாதாரன்றது ஒரு சுழற்சி தான். நீங்கள் இப்போ பாக்கெட்டில் அதிகமாக செலவு பண்ணுறேன்னு சொன்னாலும் அரசாங்கத்துக்கு அந்த காசு போயிடுச்சுன்னா ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு ஸ்கீமாக உங்களுக்கு பெனிஃபிட்டாக அது திரும்ப கைக்கு வந்துடும் அப்படின்றதான் நம்மளோட நம்பிக்கை. ஸோ பட் ஆனால் இது இப்படியே விட்டுற முடியாது, இதுக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் அரசாங்கம் கொடுக்கணும், அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்து இன்னொரு முக்கியமான நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எத்தனால் வந்து ஹைக்ரோஸ்கோபிக் இன் நேச்சர்னுவாங்க. அப்படின்னா என்னன்னா அது ஈரப்பதத்தை உறிஞ்சக்கூடியது. அப்போ என்ன பண்ணும், இப்போ எத்தனால் பிளெண்டட் பெட்ரோலை ஊற்றுறீங்கன்னா உங்கள் இன்ஜின் பார்ட்ஸு அது வரக்கூடிய டியூபு அதெல்லாம் வந்து எத்தனால் அரிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ ஸ்டார்டிங் ட்ரபிள் கிரியேட் ஆகும். பழைய ஸ்ப்ளெண்டர் வண்டிலாம் நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த எத்தனால் ஃபியூல் போட்டிங்கன்னா அந்த வண்டி உக்காரம் அப்படியே ஒழுங்காக ஸ்டார்ட் ஆகாது, இன்ஜின் ப்ராப்ளம் வரும். அதுக்கு காரணம் எத்தனால் ஹைக்ரோஸ்கோபிக் நேச்சராக இருக்கிறது தான். அடுத்து இன்னொரு முக்கியமான பிரச்சனை இதில் என்னன்னா, சார் நான் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ண வேண்டிய விவசாய நிலத்தை நான் இப்படி எத்தனால் கொடுக்கக்கூடிய கிராப்ஸை வளர்த்தேன் அப்படின்னா எனக்கு உணவு பஞ்சம் வராதா? 140 கோடி மக்கள் இருக்கிறோம், அப்போ உணவு தான் முதல் தேவை. அப்போ அந்த உணவுக்கு யூஸ் பண்ண வேண்டிய லேண்டை ஆல்ரெடி பாப்புலேஷன் பெருகிட்டே இருக்குது,
நமக்கு லேண்டு குறைஞ்சிக்கிட்டே வருது. அந்த குறைஞ்சிக்கிட்டு வர அந்த கொஞ்சம் லேண்டையும் நீங்கள் எத்தனால் உற்பத்திக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு உணவு பஞ்சம் வராதான்றது ஒரு முக்கியமான கேள்வி. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எத்தனால உணவு இல்லாத பொருட்கள் இருந்து எப்படி வர வைக்கலான்னு பிளான் பண்ணோம். அதுக்கான R&Dல இன்வெஸ்ட் பண்ணோம். அதுக்குன்னு எத்தனால் பிளெண்டிங்கே ஸ்டாப் பண்ணக்கூடாது. அதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபாரின்ல ஆல்கேலேருந்து எத்தனால் எடுக்கிறோம். கடல்ல என்ன பண்றான்னா பாசி வளர்க்குறோம். இப்போ நீங்க லேண்ட்ல போய் பயிர் வச்சாதான் உங்களுக்கு லேண்டு போயிடுதுன்ற பிரச்சனை வருது. நான் கடல்ல போய் பாசி வளர்த்தா அந்த பாசிலேருந்து எத்தனால் எடுக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ இதெல்லாம் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ். இதை நோக்கி நம்ம நகர வேண்டிய தேவை இருக்கு. இப்போதைக்கு வரக்கூடிய சுகர் கேன்லேருந்து எத்தனால் எடுத்து நம்ம பிளெண்டு பண்ணுறோம். பட் ஃபியூச்சரில் இந்த மாதிரி மாற்று எரிபொருள் நோக்கி நம்ம போகணும். சரி, ஓகே. அடுத்து முக்கியமாக சரி சார், இந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் நம்ம வேற என்னென்னலாம் பண்ணி ஓவர் கம் பண்ணலாம். இப்போ பழைய ஸ்ப்ளெண்டர் நான் வச்சுருக்கேன் சார், அதில் நான் எப்படி இந்த ஃபியூல் யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் அரசாங்கம் என்ன பண்ணோம் அப்படின்னா ரெட்ரோ கிட்ஸ் கொடுக்கணும். அதாவது உங்களோட இன்ஜின் மோட்டரு சில பார்ட்ஸ் எல்லாம் மாற்றுற மாதிரி கிட்ட கொடுக்கணும். அப்போ பழைய வண்டியிலையும் நீங்கள் அந்த கிட்டை யூஸ் பண்ணி அந்த பழைய பொருளை ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா புது எத்தனால் ஃபியூலுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வண்டி சேஞ்ச் ஆகும். இது அரசாங்கம் மானிய விலையில் அந்த கிட்ட பழைய வண்டி ஓட்டுறவங்களுக்கு கொடுத்தா அது நன்மை பயக்கும். இன்னொன்று ஃபியூல் அடிட்டிவ்ஸ். அந்த எத்தனால் ஈரப்பதத்தை உரியும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது ஈரப்பதத்தை உரியாத வண்ணம் அதில் சில கெமிக்கல்ஸை ஆட் பண்ணி பழைய மாடல் வண்டிக்கு அந்த கெமிக்கல் ஆடட் ஃபியூலை கொடுக்கலாம். இது ஒரு தீர்வாக இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம இந்த விஷயத்தை சார்ட் அவுட் பண்ணோம். நம்ம எத்தனால் பிளெண்டட் பெட்ரோலை நிறுத்துறது தீர்வு கிடையாது. இன்னைக்கு பல பேர் அதுக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க. ஆனால் 1.5 லட்சம் கோடி உங்களுக்கு அந்நிய செலாவணியில் மிச்சமாகிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். இன்னைக்கு சிறு சிறு சிரமங்கள் இருக்கும், நான் அதை இல்லைன்னு சொல்ல. அதை நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணோம் அப்படின்ற அந்த விஷயத்தை நோக்கி தான் நகரணுமே தவிர்த்து எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் ப்ரோக்ராமே நிறுத்துறது தீர்வு இல்லை. அப்போ அதை நிறுத்தணும்னு நீங்கள் சொல்றீங்கன்னா நீங்கள் இதை விட பெஸ்ட்டாக இன்னொரு சொல்யூஷன் கொண்டு வாங்க. நீங்கள் இந்த பிரச்சனையை மட்டுமே பேசுறீங்கல்ல, அப்போ ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு தான் நான் இந்த ஸ்கீமிங் அகைன்ஸ்டாக இருக்கிறவங்கள கேட்கக்கூடிய கேள்வி. ஸோ இந்த மாதிரி டெய்லி நம்ம ஒரு எக்ஸ்பிளைன்டு வீடியோவில் தினமும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.